யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் சார் வேல்யூ அடிஷன் நம்ம எப்படி பண்ணுறது, அது பண்ணுறது மூலிமா மெயின்ஸில் எப்படி நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் இந்த வேல்யூ அடிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்ட். ஏன்னா நீங்கள் சிலபஸ் எல்லாம் படித்து முடிச்சு தரவாயிட்ட பிறகு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ அடிஷனில் தான் நீங்கள் அந்த ½ மார்க் 1 மார்க் ஒரு கொஸ்டின்லையும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எக்ஸ்ட்ராவாக எடுக்க முடியும். ஸோ வேல்யூ அடிஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப எக்ஸ்பர்ட் காலம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை மறக்காமல் நோட் பண்ணி அதுலேருந்து ஒரு 2-3 பாயிண்டாவது நோட் பண்ணி அதை நம்ம எழுதக்கூடிய ஆன்சர்ஸ்ல ரிலேட்டடான கண்டென்ட் வர்றப்ப அதை வந்து இன்சர்ட் பண்ணணும். செகண்ட் திங், நியூஸ் பேப்பர் படிக்கிறப்பையும் நிறைய கரண்ட் அஃபேர் மேகசின்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறப்பையும் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், கமிட்டி ரிப்போர்ட்ஸு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து அதையுமே ஆன்சரில் நம்ம இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணணும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை நீங்கள் உங்களுடைய ஆன்சரில் இன்ட்ரடக்ஷன்லையோ கன்க்ளூஷன்லையோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் எக்கனாமிக் சர்வே இல்லைனா பட்ஜெட்டை வந்து ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவில் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கண்டினியூஸா நம்ம வீடியோஸையும் ஃபாலோ பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.